என் ஆசீர்வாதத்தை. எவ்வளவு நல்ல தகப்பன் நம் தகப்பன் இல்லையா? மீண்டுமா இந்த வசனத்தை வாசிக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல், அதாவது உன் தலைமுறையின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்ற கர்த்தர். எப்போ அப்படின்னா, அவருக்காய் தாகத்தோடு இருக்கும் பொழுது, அவருக்காய் வறண்ட நிலமாய் காத்து கொண்டிருக்கும் பொழுது. சங்கீதம் 63:1 சொல்றாரு தாவீது, தேவனே நீர் என் தேவன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறதுன்னு சொல்றார். அப்படிப்பட்ட தாகமுள்ளவர்கள் மேல் தேவன் ஆறுகளை ஊற்றுகிறார். அவர்களுடைய சந்ததியின் மேல், அதாவது நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிகள் மேலும் அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார், அவருடைய ஆவியானவரை ஊற்றுகிறார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் இன்றும் இருக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததிகளாய் நாம் இருக்கிறோம். ஆபிரகாமிடத்தில் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்றால் நாம் ஆபிரகாமுடைய வழிவந்த பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். அன்னைக்கு அவர் சொன்னார், அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் கிறிஸ்து இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை இருதயத்தில் உணர்ந்து நாவினாலே அறிக்கை செய்து அதை மற்றவர்களுக்கும் அறிவிக்கும் பொழுது நாம் ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் சர்ச்சுக்கு வெளியில் ஒரு கூனியாக இருந்த ஒரு அம்மாவை பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாமுடைய பேத்தி இன்னமும் ஏன் கூனியாக இருக்கிறாங்கன்னு கேட்குறாரு. அவர்களை கூப்பிட்டு சுகப்படுத்தி அனுப்புகிறார். தேவனை நம்பி தேவன்தான் மெய்யான தேவன், திரியேக தேவன்தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய ஒருத்தல்களோ நம்மளுடைய முயற்சிகளோ நம்மளுடைய பக்தி விருத்திகளோ அல்ல, நாம் எல்லோரும் பொல்லாராய் இருக்கும் பொழுதே அவர் தாழ்மையில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனத்தை விட்டு இறங்கி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து தனது இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். இதை உணரும் பொழுது அவர்தான் மெய்யான தேவன் என்பதை ஆவி ஆத்துமா சரீரத்தில் உணர்ந்து அவருக்காய் தாகத்தோடு காத்திருந்து ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம்.